எம்இசிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் யூனிட் லீனியர் அல்ஜிப்ரா. இப்போ லீனியர் அல்ஜிப்ரால நிறைய கான்செப்ட் உள்ள கொடுத்துக்கிறாங்க. பட் நம்ம இங்கே மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ரிப்பீட்டடாக கொஸ்டின் எங்கே கேட்குறான்னா கியூஆர் ஃபேக்டரைசேஷன் ஆர் கியூஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரிங்களா? இந்த பாட்டு கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் கேட்குறாங்க. அடுத்தது எஸ்விடி, எஸ்விடின்னு நோட் பண்ணுவாங்க. இது எஸ்விடினா சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் மெத்தடு. அண்டு சூடோ இன்வெர்ஸ் ஆர் ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ், அதோட அனதர் நேம் வந்து ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ், சூடோ இன்வெர்ஸ் ஆர் ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ்னு கேட்பாங்க. அண்டு லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேட் மெத்தட், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சரிங்களா? கியூஆர், எஸ்விடி அண்டு இந்த சிங்கிள் ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் அண்டு ஜென்ரலைஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் அண்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இந்த எத்தனை மொத்த டைப் இருக்குது? 5 டைப். இந்த 5 டைப் மேபி 1 or 2 கிளாஸ் நம்ம முடிக்க பார்ப்போம், சரிங்களாம்மா? ஓகேங்க சார். இப்போ பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம வெக்டர் இன்டர்பிரேட்டர் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன வெக்டர் இன்டர்பிரேட்டர் இருக்கிறதுக்கு ஐடியா இல்லை. நம்ம அப்படி நம்ம டைம் இருக்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடுறேன். இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ப்ராசஸ். ஓகே, ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர்ஸ். ஸோ ஸ்டெப் வைஸ் சொல்லி கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. ஓகேங்க சார். ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்எம்ங்கிறது ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. எக்ஸ்எம்ங்கிறது வந்து தான் நம்மளுடைய ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் நம்ம வச்சுக்கோங்க. ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ். ஓகே, அப்போ என்னன்னா இதனுடைய ரேங்க், அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துப்பாங்க, அதனோட ரேங்க் என்னன்னு வச்சுக்கிறீங்க? எம்னு வச்சுக்கிறீங்க. ஆஃப் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட கான்செப்ட். இஸ் a rank of square matrix A. Rank of square matrix A. So associate with eigen value. அப்போ லேம்டா என்னங்கிறாங்க? இதனுடைய ஐகன் வேல்யூஸ். யாரோடது? ஏவோட ஐகன் வேல்யூஸ். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ such that satisfy the condition. என்ன சொல்றாங்கன்னா, a minus lambda I whole power m into x power m equal to 0 இருக்கும். Otherwise remaining part a minus lambda I whole power m minus 1 into xm is not equal to 0 வரும், சரிங்களா? அப்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட மெயின் பாயிண்ட் இந்த எக்ஸ்எம் கண்டுபிடிக்கிறது மெயின் பாயிண்ட். எக்ஸ்எம் தான் நம்மளுடைய ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ். அது ஒரு ஐடியா கொடுத்துட்டா, லேம்டாங்கிறது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எம், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆஃப் ரேங்க் எம், ஆஃப் ரேங்க் எம். அப்படி இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதில் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ் என்னன்னா, அதுதான் நம்ம ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவோம். அதில் x1 x2 டாட் 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 xmனு வரும். அப்போ இந்த வேல்யூஸ்க்கு பேர் தான் வந்து நம்மளுடைய ஐகன் வெக்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இதை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ப்ராப்ளம் உங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற ப்ராப்ளத்தையும் எடுத்து போடுறேன். ஒரே நிமிஷம் இருக்கு. உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் இருக்கிற கொஸ்டின் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நவம்பர் டிசம்பர் 2022 போட்டு வந்துருக்குது. நீங்கள் என்னோட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சார் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறேன், பார்த்துங்க. நவம்பர் டிசம்பரோடது 2022. சரி, இது வந்து நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துக்கிற மாதிரி ரேங்க் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? ரேங்க் வந்து 3ன்ட்டாங்க. அப்போ எம்மோட வேல்யூ 3, சரிங்களா? ஐகன் வேல்யூ லேம்டா அவனே கொடுத்துட்டான், 7 அவனே கொடுத்துட்டான். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்க போகுது? ஏவா இருக்க போகுது, சரிங்களா? ஓகேங்க சார்.
மேலே இருக்கிற டெபினிஷன் அப்படியே நான் வச்சுங்க. அப்படியே ஒவ்வொன்றும் அப்ளை பண்ண போகிறோம். வேறு எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் என்ன வருது? 7 1 2 0 7 1 0 0 7. இதுதான் ஏவோட மேட்ரிக்ஸ். சரியாப்பா? ஓகேங்க சார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்துட்டு பண்ணுறீங்க. இப்போ எனக்கு ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் வேணும்னா என்ன பண்ண போகிறேன்? ரேங்க் என்ன தெரிய வேணுன்ட்டேன். ரேங்க் 3 தெரிஞ்சிச்சு. லேம்டா வேல்யூ என்ன தெரிய வேணும்? அவனே 7 கொடுத்துட்டான். அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. m equal to 3 rank. Okay, m equal to 3 is a rank and lambda equal to 7 is a eigenvalues. சரி, அடுத்த ஒரு என்னங்கிறாங்க, எனக்கு ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் வேணுன்ட்டு. ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் வேணும் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது? இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இங்கே ஐங்கிறது எது சொல்லி? ஐங்கிறது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே ஐன்னு ஒரு நோட்டேஷன் நோட் பண்ணிக்கிறேன். அந்த ஐங்கிறது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஃபார்மெட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1 0 0. ஆக்சுவலாக 3/3க்கு எழுதுறேன். எம்னா m/mக்கு எழுதணும். நான் 3/3க்கு எழுதுறேன். 0 1 0 0 0 1. இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே ஐ நோட் பண்ணுற பார்த்தீங்களா? இந்த ஐயோட வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்லைங்க சார். வெரி குட். சரி, இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் வேணும். லெட் எம்மோட வேல்யூ என்ன 3 தானே? எம்மோட வேல்யூ 3. லெட் x3 இஸ் அ ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர். ஓகே, ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர். சரி, இப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் என்ன? நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் a மைனஸ் லேம்டா ஐ ஹோல் பவர் m இன்ட்டு எக்ஸ் பவர் m ஈக்குவல் டு 0. அதான ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டரோட கான்செப்ட். ஃபார்முலா சொல்லிக்கிற பாருங்க மேலே. ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர்னா இந்த ரெண்டு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஜென்ரலைஸ் ஐகன் வெக்டர் மீன்ஸ் இது சாட்டிஸ்ஃபை திஸ் டூ கண்டிஷன். therefore first condition is satisfied, then we go to second condition. a minus lambda i whole power m minus 1 into x n is not equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன டவுட் இருக்குங்களா? as per definition ஜெனரலைஸ் ஐகன் வெக்டரோட என்ன ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கிறோம். சரியாப்பா? ஓகே சார். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த xmங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு a வேல்யூ கொடுத்துட்டான். a வேல்யூ என்ன கொடுத்துக்கிறான்? இதை a வேல்யூ. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் லேம்டா ஐ கண்டுபிடிக்கணும். சரி, பொறுமையா போடுவோம். a ஓட வேல்யூ எழுதிக்கிறீப்பா? நோட்ல எழுதிக்கிறீங்களா? a ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? 712. சூப்பர், வெரி குட். 071 007. 071 007. 007. கரெக்ட்டுங்களா? 007. வெரி குட். அடுத்து ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஐயோட வேல்யூ என்னப்பா? இப்போ சொல்லி கொடுத்தது 3/3 என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன வேணும்? நம்மளுக்கு லேம்டா வேல்யூ வேணும். லேம்டா வேல்யூ என்னடா கண்ணு? 7 சார். லேம்டா ஈக்குவல் டு 7. லேம்டா ஈக்குவல் டு 7. கரெக்டாப்பா? ஓகேங்க சார். இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? கண்டுபிடிக்கணும். a மைனஸ் லேம்டா ஐ கண்டுபிடிக்கணும். a மைனஸ் லேம்டா ஐ வேல்யூ என்ன? ஜஸ்ட் அவன் மல்டிப்ளை பண்ணிக்கணும், முடிஞ்சு போச்சு. என்னது? 7 1 2 0 7 1 0 0 7. சரிங்களா? ஓகேங்க சார். மைனஸ் லேம்டா வேல்யூ என்ன? 7. 7 இன்ட்டு ஐ. ஐ வேல்யூ என்ன? 1 0 0 0 1 0 0 0 1. கரெக்டாமா? ஓகேங்க சார். இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். சரி, ஜஸ்ட் இந்த 7 என்ன பண்ணுறீங்க? எல்லா எலிமெண்ட்டோட இந்த 7 மல்டிப்ளை ஆகும். இந்த 7 இங்கே இருக்குது, எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ அத்தனை எலிமெண்ட்டோட இந்த 7 மல்டிப்ளை ஆகும். அப்போ 7 1 2 0 7 1 0 0 7. கரெக்டுங்களா? ஓகேங்க சார். மைனஸ் 7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 7 0 0 0 7 0 0 0 7. கரெக்டாப்பா? ஓகேங்க சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். இப்போ மேட்ரிக்ஸ் செப்பரேட் தெரியுமா உங்களுக்கு? இல்லை நான் கற்றுக் கொடுக்க வேணுமா? இல்லை சார், தெரியுங்க சார். அப்போ செப்பரேட் பண்ணி சொல்லுங்க. என்ன வரணும்? 7 லேம்டா மைனஸ் 7. ஓகே, 7 போட்டு சொல்லுறாங்க. மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும். ரோ காலம் அப்படிதாங்க சார். இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன். இது மைனஸ் ராக்கன்னு.
மைனஸ் வேற, மல்டிப்ளிகேஷன் வேற. மைனஸ்ங்கிறது என்னது? இப்ப 7 இங்க இருக்குன்னா, இங்க 7 மைனஸ் பண்ணணும். 7 மைனஸ் 7 என்னது? 0. 0. இப்ப என்னது? இங்க 2வது எலிமெண்ட் 1. இங்க 2வது எலிமெண்ட் 0. 1 மைனஸ் 0 எவ்வளவு? 1. 1. இங்க 2 இருக்குது, இங்க 2. 0 இருக்குது. 2 மைனஸ் 0, 2. 2. அண்டர்ஸ்டுட்டா? Yes, sir. இங்க 0 இருக்குது, இங்க 0 இருக்குது. அப்ப 0 மைனஸ் 0, 0. 0. 7 minus 7, 0. 0. 1 minus 0, 1. 1. 0 minus 0, 0. 0. 0 minus 0, 0. 0. 7 minus 7, 0. கரெக்டாப்பா? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? ஓகேங்க சார். இதுல எதுவும் டவுட் இல்லை இது வரைக்கும்? இல்லைங்க சார். சரி, அடுத்த ஒர்க் என்ன? இப்போ பாருங்க, நம்ம டெஃபினேஷன் படி எம் வேல்யூ அப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, எம் வேல்யூ அப்ளை பண்ணணும், எம் வேல்யூ அப்ளை பண்ணணும். இங்க எம் அப்ளை பண்ணா 3, இங்க அப்போ எம் அப்ளை பண்ணா 2. அப்போ இப்போ என்ன பண்ண போறேன்? நான் எம் வேல்யூ அப்ளை பண்ண போறேன் as per ஃபார்முலா படி. அப்படினது எனக்கு அடுத்தது கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா a மைனஸ் லாம்டா i ஹோல் பவர் m மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ m ஓட வேல்யூ ஆல்ரெடி 3 தெரியும். அதனால என்ன பண்ண போறேன்? a மைனஸ் லாம்டா i ஹோல் பவர் 3 மைனஸ் 1 which implies that a மைனஸ் லாம்டா 7 i ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 3 மைனஸ் 1 வந்து 2. சரியா கண்ணு? இது என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். சரி, அப்ளை பண்ணுங்க. அப்ப a மைனஸ் லாம்டா i இன்டு a மைனஸ் லாம்டா i தான் நம்மளுடைய a மைனஸ் லாம்டா i ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? a மைனஸ் லாம்டா i இன்டு a மைனஸ் லாம்டா i. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். இப்ப a ஸ்கொயர் எப்படி எழுதுவேன்? a இன்டு a ன்னு எழுதுவீல. அதே மாதிரி a மைனஸ் 7 லாம்டா i எப்படி எழுதலாம்? a மைனஸ் லாம்டா i இன்டு a மைனஸ் லாம்டா i ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இது டவுட் இல்ல. இல்லைங்க சார். ஏதோ ஸ்டெப் டவுட் இருந்தா உடனே சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? டவுட் சார் அப்படின்னு சொல்லி உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். இப்ப சொல்லுங்கப்பா, a மைனஸ் லாம்டா i ஓட வேல்யூ என்ன? இது என்ன? அப்படியே சொல்லுங்க. 0 1 2 0 0 1 0 0 0. 0. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நீங்க ரோ காலம் பண்ணீங்களா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். 0 1 2 0 0 1 0 0 0. கரெக்டாப்பா? எஸ் சார். நீங்க கேட்ட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இதுதான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்னது? ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு ரூல் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இது எப்படி நான் 3/3 எப்படி எழுதுனேன்? எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? 3/3 எப்படி எழுதுனேன்? இங்க பாருங்க, எத்தனை ரோ இருக்குதுன்னா ஹரிசாண்டல் லைன் எவ்வளவு போட முடியும்? 1 ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அப்ப ஃபர்ஸ்ட் எழுதுற பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பேரு ரோ. ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பேர் என்னது? ரோ. காலம்ங்கிறது என்னது? வெர்டிகல் லைன் டிரா பண்ணணும் எலிமெண்ட்ஸ்க்கு. 1 2 3. அப்ப என்னது? இதுக்கு பேர் காலம். செகண்ட் என்ட்ரி பண்ணி பாத்தீங்களா, இதுக்கு பேர் காலம். சரியாப்பா? ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலா இருந்தாதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இல்லைன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகே? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோ. கரெக்டாப்பா? இது இல்லைன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? ஓகேங்க சார். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது ரோ, இது காலம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப மல்டிப்ளை பண்ண தெரியுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. ரோ இன்டு காலம் சம் பண்ணணும். சொல்லுங்க. இது ஒண்ணுமே பிரச்சனை. இது காலம் பாருங்க, இந்த காலம் ஃபுல்லா 0 0 0 ன்னு இருக்குது. கரெக்ட்டுங்களா? இந்த காலம் ஃபுல்லா என்ன இருக்குது? 0 0 0 ன்னு இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ன்னு ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம். இங்க பாருங்க, 0 × 1 என்ன? 0 வா? 0 × 1 0. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 0 × 1 போட்டாச்சு. அடுத்து 1 × 0 0. 0. அது எப்படி போடுவீங்க? +0 ன்னு போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்னது? எஸ் சார். 2 × 0 0 +0 ன்னு போட்டுருவீங்க. கரெக்டாப்பா? எஸ் சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ, தேர்ட் காலம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல 0 × 2 0. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 1 × 1 1 × 1
1. plus 1 கரெக்ட்டுங்களா? அடுத்தது Yes, sir. 2 into 0. 2 into 0 எவ்வளவு? 0. 0. கரெக்டாப்பா? Yes, sir. இந்த ஸ்டெப் என்னாச்சு டவுட் இருக்குது? இப்போ போட்ட ஸ்டெப் என்னாச்சு டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சூப்பர், வெரி குட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ அதே மாதிரி போடுங்க. செகண்ட் ரோ எப்படி எடுப்பீங்க? இந்த ரோ எடுப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ரோ Yes, sir. எடுத்துட்டு இங்க இருக்கிற 3 காலத்தையும் அதே மாதிரி பண்ணுவீங்க. 3 காலத்தையும் அதே மாதிரி பண்ணுவீங்க. பண்ணலாமா? ஓகேங்க சார். இப்போ 0 into 0 ஃபர்ஸ்ட் ரோ 0 இல்ல அதை டைரக்டா 0 போடுங்க. இது நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே 0வா இருக்குது. அதனால அது எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? செகண்ட் பாருங்க 0 into 1 0, 0 into 0 0, 1 into 0 0. எல்லாத்தையும் ஆட் 0. பண்ணும்போது 0 plus 0 plus 0. கரெக்ட்டுங்களா? 0 plus Yes, sir. 0 plus 0. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அதே மாதிரி கடைசி இது சொல்லுப்பா. செகண்ட் ரோல கடைசி காலம் சொல்லுங்க. செகண்ட் ரோல கடைசி காலம் இங்க இருக்கிறது. 0 into 2 0. ஆ, 1 into 0 into 1 0. வெரி குட். 1 1 into into 0 0 0. 0. வெரி குட், சூப்பர். இதே மாதிரி லாஸ்ட் ரோ சொல்லுப்பா. லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு. என்ன 0 0 0. இது ஒரு ஈஸியான ஐடியா. இங்க பாருங்க ரோ ஃபுல்லா 0. ரோ ஃபுல்லா 0னா இங்க எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா 0 0 எடுக்கலாம். நீ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 0ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. எது வேணா மல்டிப்ளை பண்ணாலும் அதே எலிமெண்ட் தான் வரப்போகுது. அது நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா 0 0 எடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். அப்ப இது எதனோடது? a மைனஸ் லாம்டா i ஹோல் ஸ்கொயரோடது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். கண்டுபிடிங்க. என்னாச்சு? 0 0 plus 0 plus 0 0, 0 plus 1 plus 0 1. மற்ற எல்லாமே 0 இருக்குது. டைரக்டா நான் 0 எடுக்கிறேன். ஓகே, ஓகேங்க சார். இது வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியல. m மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a மைனஸ் லாம்டா i ஹோல் பவர் m கண்டுபிடிக்கணும். m ஓட வேல்யூ 3. அப்ப என்ன பண்ண போறேன்? m ஈக்குவல் 3னால a மைனஸ் லாம்டா i ஹோல் பவர் 3 கண்டுபிடிக்க போறேன். அப்படின்னா மீனிங் என்ன? a மைனஸ் லாம்டா i ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு a மைனஸ் லாம்டா i. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். a மைனஸ் லாம்டா i ஹோல் ஸ்கொயர்ட் வேல்யூ இது எழுதிடுங்க. என்னாச்சு? 0 0 1. மொத்தம் கண்ணை மூடிட்டு 0ன்னு இருக்குது. அதனால நீங்க 0ன்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு a மைனஸ் லாம்டா i. a மைனஸ் லாம்டா i எவ்வளவு வந்தது? என்ன இருக்குதுங்களா? இந்த மேட்ரிக்ஸ் அப்படி சொல்லுங்க. 0 1 2 0 0 1. 0 1 2 0 0 1. ஒரே நிமிஷம். 0 0 1 2 வா? 0 1 2 0 0 0 0 1. 0 0. 0 கரெக்டா? 0 0. கரெக்ட்டுங்க சார். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் கண்ணு என்ன வரும் சொல்ற கண்ணு. இது அதே ஐடியா தான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 0. அதனால டைரக்டா நீ கண்ணை மூடிட்டு 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ரோ ரெண்டாவது ரோ ஃபுல்லா 0. 1 into 0 0, 0 into 1 0. அதே மாதிரி இங்க 1 into 0 0, அது 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அதே மாதிரி இதுவும் இது தேர்டு காலம். தேர்டு காலத்தை பண்ண என்ன ஆகும்? 0 0 1 into 0 0. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. சரிங்களாமா? ஆமாங்க சார். இப்போ மற்ற ரெண்டு ரோ என்ன இருக்குது? மற்ற ரெண்டு ரோ 0 எலிமெண்ட் தான். 0 எலிமெண்ட் எதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 0 தான். அதனால நீங்க கண்ண முடிட்டு 0 0 0ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாப்பா? a மைனஸ் லாம்டா i ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. 0ங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? 0 மேட்ரிக்ஸ். 0 மேட்ரிக்ஸ்னு ஓன் போடுவாங்க. 0ன்னு போட மாட்டாங்க, ஓன் போடுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு டெஃபினேஷன் என்ன? டெஃபினேஷன் வந்து a மைனஸ் லாம்டா i whole square into x power m is not equal to 0 and a minus lambda I whole power m cube xm equal to என்னது xm equal to 0. இங்க m ஓட வேல்யூ 3னால இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3ன்னு எழுதிக்கலாம். m ஓட வேல்யூ 3னால இதை நம்ம 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். சரி, இப்போ இதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? ஓகே சார். இப்போ நம்மளோட ஏம் என்ன? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இந்த x3 வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஏம். சரியாமா? ஓகே சார்.
இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது 0 மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இது 0 மேட்ரிக்ஸ் வரலைன்னா தான் பிரச்சனை. இது என்ன வந்துருச்சு? 0 மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு வந்துருச்சு. அதனால நல்லா பார்த்துங்க. இது 0 மேட்ரிக்ஸ் இன்டு x3. x3 எப்படி எடுக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். xm எப்படி எடுக்கலாம். அதே மாதிரி x3 எப்படி எடுக்கலாம்னா x1, x2, x3. ஏன்னா 3 எலிமெண்ட் 3x3 மேட்ரிக்ஸ்ல 3 தான் இருக்கு. அதனால 3 வெக்டர் எடுத்துட்டோம். சரிங்களா? ஓகே ஓகே இன்டு x1, x2, x3. சரியாப்பா? ஈக்குவல் டு ஓகே இதெல்லாம் சார் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். அதனால ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டேன். சரிங்களா? ஓகேங்க சார் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதனால இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும். ஏன்னா 0 மேட்ரிக்ஸோட இது மல்டிப்ளை பண்ணா 0 தான் கிடைக்கும். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. 0 தான் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகேங்க சார் இப்போ நம்மளோட அடுத்த ஐடியா இருந்தா இவனை வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டு இவனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார் இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் போட்டுமா? இது செகண்ட், இது வந்து தேர்டு. அப்போ தேர்ட்ல இருந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட்ல இருந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? செகண்ட்ல இருந்து அப்ளை பண்ண போறோம். சொல்லுப்பா, செகண்ட்ல இருந்து அப்ளை பண்ண என்ன நடக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு. செகண்ட் a மைனஸ் லேம்டா ஐ ஹோல் ஸ்கொயர் என்ன வேல்யூ வந்தது? a மைனஸ் லேம்டா ஐ ஹோல் ஸ்கொயர் வந்து நல்லா பார்த்துங்க. இங்க மேல கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்க. கடைசி 001 இருந்தது இங்க வருதா? கடைசி எலிமெண்ட் மட்டும் 1 இருந்து மற்ற எல்லாம் 0. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார் அப்ப அதை மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. 0 0 1 0 0 மொத்தம் 0 0 0 0ன்னு போட்டுங்க. இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0. சரியாப்பா? ஓகேங்க சார் இப்போ என்ன பண்ண போறீங்க? ரோ காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ரோ காலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இது 0. அதனால x1 0 ஆயிரும். x2 0, அது என்ட்ரி ஆகுது. இப்போ நம்மளுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வேல்யூ என்னது? 1 1 இன்ட்டு மட்டும் x3. கரெக்ட்டுங்களா? எஸ் சார் கரெக்டாப்பா? 1 இன்ட்டு x3. இப்போ இது எப்படி போடுவீங்க? அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? புரியுதாமா? அப்ப இது என்ன? இது நாட் ஈக்குவல் டு 0 தானே. நல்லா பாருங்க, இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0 தான் எடுத்துக்கோங்க பாருங்க. இந்த கண்டிஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார் அப்ப நம்ம இங்க எடுக்கும்போது என்ன எடுப்போம்? நாட் ஈக்குவல் டு 0 தான் எடுப்போம். சரிங்களா? ஓகேங்க சார் சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0x1 plus 0x2 plus 1 into x3 not equal to 0. கரெக்டாப்பா? எஸ் சார் புரியுது எப்படி வந்தது? ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப which புரியுது implies that x3 is not equal to 0 ன்னு வருதுப்பா. ஓகே, என்ன கிடைச்சிருக்குது? ஓகே x3 not equal to 0. அப்ப மத்த ரெண்டு எலிமெண்ட் என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? மத்த ரெண்டு x1 x2 என்னவா இருக்கலாம்? அதாவது x1 x2 0வா இருக்கலாம். சரிங்களா? பட் x3 கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 0ன்ட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க சார் அப்ப நம்ம என்ன எடுக்க போறோம்? x3 ஈக்குவல் டு சம் k ன்னு எடுக்க போறோம். ஆர் ஈக்குவல் டு 1 ன்னு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரி, நாம சூஸ் பண்றோம். சரிங்களா? நீங்க x3 ன்னு வச்சுட்டா சரி, ஆர் நீங்க வந்து 1 ன்னு வச்சுக்கிட்டா சரி. சரிங்களா? ஓகேங்க சார் இப்போ இந்த ஸ்மால் x3 ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? 1 ன்னு கிடைச்சது. சரிங்களா? இந்த 1 கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணுவீங்க? இங்க எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா? இந்த x3 இல்ல, இங்க இருக்கிற x3. இது வந்து கேபிட்டல் x3 தான் ஐகன் வெக்டர். இந்த x3ங்கறாரு இது வேற ஐகன் வெக்டர். கரெக்ட்டுங்களா? ஐகன் வெக்டர். நாம கண்டுபிடிக்கிற வெக்டர் எங்க இருக்குது? இந்த வேல்யூக்கு மட்டும் வேல்யூ வந்துக்குது. மத்த என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. கரெக்டாப்பா? ஆமாங்க சார் அப்ப என்ன நடந்துக்குது பாருங்க. x3 ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ x1 x2 and x3. ஓகே, x1 x2 ஆல்ரெடி 0 னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 0 0. இதனோட வேல்யூ என்ன? k. இங்க பாருங்க, நீங்க k எழுதினாலும் கரெக்ட் தான், 1 எழுதினாலும் கரெக்ட் தான். நம்ம ஆல்ரெடி அங்க சேன்னு சொல்லிட்டோம். அதனால அது வந்து 1 எழுதிக்கலாம். சரிங்களாமா? ஓகேங்க சார் சரி, அப்ப இது என்னது? which implies that x3 equal to 0 0 1 is called a generalized. இந்த வெக்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த வெக்டர் தான் ஐகன் வெக்டர். இந்த வெக்டருக்கு பேர் ஐகன் வெக்டர்னா இதுதான் நம்மளுடைய generalized ஐகன் வெக்டர்ஸ். generalized ஐகன் வெக்டர். சரிங்களா? இதுக்கு பேரு தான்ப்பா generalized ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட். இது 7 மார்க்கோ இல்ல 3 மார்க்கோ, சரி 3 மார்க்ல கேட்கணும், 13 மார்க் 13 மார்க்கோ